ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம இன்றைக்கி எந்த மானுவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலி ரிக்ரெஸிங் நைட் சாப்டர் 2 பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே மக்களே, இப்போ நம்ம டேரெக்டாக மான்வாக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, ஹீரோ வந்து நான் என்னோட 22வது நாளை வந்து நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவன் எழுந்து போயிருப்பான். இப்போ உடனே போர்க்காலத்தை தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இது என்னோட 33வது தடவை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து 32 தடவை இறந்து போயிட்டு 33வது தடவையாக மறுபடியும் போர்க்காலத்துக்கு வந்திருக்கான். உடனே ஹீரோ சொல்கிறான், என்னால் இப்போ அதை தெளிவாக பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்வாட் என்னை ரீச் பண்ணுறதுக்குள்ளே என்னால் டாஜும் பண்ண முடியுது. அப்படி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட கழுத்துலேயே ஒரு வெட்டு விழுது. அவன் ரொம்ப வேகமாக இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சி அப்படியே விழறான் கீழே. இப்போ நம்ம ஹீரோ விழும்போது தான் காட்டுறாங்க, தலைவனோட கழுத்துலேருந்து ஒரு லாக்கெட் வந்து அருந்து விழுது. அந்த லாக்கெட்டை ஜூம் வச்சு அப்படியே அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மிஷினரியாக இருந்தப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து நான் சில வேலைங்களை எடுத்துக்கிட்டேன், சில மான்ஸ்டர்களை கொல்கிற வேலையை. எனக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் பண்ணேன். ஏன்னா சில வில்லேஜ்காரங்களாம் வந்து என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். எதுக்காகனா, நான் நைட் ஆகணும், அதுக்கு முக்கியமாக எனக்கு ட்ரைனிங் தேவை, அதுக்காக மட்டும்தான். நைட் ஆகிறதுக்கான ஒரே தகுதி வந்து வீக்கானவங்களை காப்பாற்றுறது மட்டும்தான். உடனே அந்த வில்லேஜோட சீப் சொல்கிறாரு, எங்கள் வில்லேஜில் வந்து அந்த அளவுக்கு பண வசதிலாம் இல்லை உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு. உடனே இந்த பெரியவர் வந்து, இப்போதைக்கு எங்களால் தர முடிஞ்சது எல்லாமே இந்த சாம் லாக்கெட் மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கையில் வைக்கும் போது தான் தெரியுது, நம்ம ஹீரோட கழுத்துலேருந்து அறந்து விழுந்த லாக்கெட்டை இவர் கொடுத்ததே இவர் தான்ன்றது. உடனே ஹீரோ என்ன நினைக்கிறேன், என் உயிரை பணைய வச்சு வேலை பார்த்ததுக்கு இந்த அளவுக்கான ஒரு ரிவார்டு தானே எனக்கு கிடைக்கும். உடனே நம்ம ஹீரோக்கான சாம் பிரேஸ்லெட்டை கொடுத்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இது உனக்கு வழி காட்டும், நீ எதை ரொம்ப ஆசைப்படுறியோ அதுக்கான வழியை இது காட்டும். உடனே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடக்கும் போது அந்த பிரேஸ்லெட்டை பார்க்குறான். ஒருவேளை இதனால தான் இந்த நாள் திரும்ப திரும்ப நடக்குதோ என்னமோ. அப்படி ஹீரோ அப்படி நினச்சி கீழே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, எதிர்க்க அந்த ஆப்போசிட் சோல்ஜர் என்ன பண்ணுறான்னா, நீ வழியில் இருக்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இதுதான் உனக்கு நான் காட்டுற கருணைன்ட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே அவன் சந்தோஷமாக நம்ம ஹீரோவை குத்தி கொண்டுடுறான். மறுபடியும் எப்பவும் போல் அந்த நாள் மறுபடியும் ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ வந்து ரெம் கிட்ட சொல்கிறான், ரெம் நான் உன்னோட பூட்டில் பூச்சி போட்டிருக்கேன். உடனே ரெம் வந்து பயத்தில் கத்துறான், டேய் நாயே அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ ரெம்மை பார்த்து, பேச நிறுத்திட்டு வெளியே வா, எனக்கு வந்து ஆர்ட் ஆஃப் பிஸ்ட்டை வந்து கற்றுக் கொடு. உடனே வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ரெம்மும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ரெம் பண்ணுற அட்டாக்லாம் நம்ம ஹீரோ வந்து டாச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெம் ஒரு செகண்ட் ஷாக்காக எப்படி பார்க்குறான். உடனே ரெம் கேட்குறான், நீ என்ன பண்ணுற, எப்படி உன்னோட ஆர்ட் ஆஃப் பிஸ்ட் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு, அதுவும் ஒரே நாளில். உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ட்ரைனிங் தான் எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் டெவலப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் ரெம் சொல்கிறான், அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, இந்தமாரி ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகுதுன்னா அது ட்ரைனிங்கால் மட்டும் கிடையாது. அப்போ தான் ஹீரோ நினைக்கிறான், இது வந்து 10 தடவைக்கு மேலே நடந்துருச்சு. உடனே ரெம் சொல்கிறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட குடும்ப வித்தையை வந்து நான் யாருக்கும் சொல்லி கொடுத்ததில்லை, ஆனால் நீ எப்படி கற்றுக்கிட்டேன்னு தான் தெரியல. ஹீரோ நினைக்கிறான், இது ரெம் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த சென்சேஷனை வந்து நான் மரணத்துக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். உடனே நம்ம ஹீரோ வந்து ரெம் கிட்ட சொல்கிறான், இதில் என்ன அப்படி பெரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது ரெம், இதை நான் வந்து எதர்ச்சியாக தான் கற்றுட்டு இருந்திருப்பேன். வா ரெம், நம்ம இன்னொரு தடவை ஸ்பேரிங் போடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்றான். உடனே ரெம்முக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் ஸ்பேரிங் போடுறதுனா. உடனே ரெம்மு ஓகேன்ட்டு வரான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னென்னா நான் ஆர்ட் ஆஃப் பிஸ்ட் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் என்னால் அவனை ஸ்ட்ரைக் பண்ண முடியல. உடனே ரெம் வந்து அவ்வளோ ஆவேசமாக வந்து அட்டாக் பண்ணுறான் ஹீரோவை. நம்ம ஹீரோ ரெம் பண்ணுற அட்டாக்லாம் பார்த்து பயந்து உடனே டாச் பண்ண ஆரம்பிச்சிடான். உடனே ரெம் கேட்குறான், எவ்வளோ நேரம் தான் இப்படி டாச் பண்ணிக்கிட்டே இருக்க போகிற கமாண்டர், திருப்பி தாக்கு என்னையும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட முகத்தில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுது. அப்போ தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான், இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்வாட்மேன்ஷிப்போட பேர் வந்து வேலன் ஸ்வாட்மேன்ஷிப் டெக்னிக். இது வந்து ஒரு மிஷினரி உருவாக்குனது தான், அவரோட பேர் தான் வேலன். இந்த ஸ்வாட் டெக்னிக் பற்றிலாம் எல்லாருக்கும் தெரியாது, ஏன்னா இது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதும் கிடையாது. இதை வந்து எல்லாரும் என்னென்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரிட்டி டெக்னிக் மட்டும்தான் சொல்லுவாங்க, அதாவது இது ஒரு ட்ரிக்கு. உடனே ரெம் வந்து கத்திக்கிட்டே வரான் நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னோட லோயர் பாடி வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. உடனே ஹீரோ வந்து இப்போதைக்கு என்கிட்ட இருக்க டீசெண்டான டெக்னிக் வந்து இது மட்டும்தான் அப்படின்ட்டு டெய்லி நம்ம ஹீரோவை கொள்கிற சோல்ஜரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். ஒரு செகண்ட் வந்து ரெம்மை பார்த்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி வரான். ரெம் அதை பார்த்து ஷாக் ஆகி உடனே அதை வந்து ஸ்வாடை தட்டி விட்டுடுறான். உடனே ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இது ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான், ஆனால் அவனோட ஸ்டெப்பை வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். அவனோட மூவ்மெண்ட் மூலமாக தான் நான் இது வரைக்கும் 15 தடவை கிட்டே இறந்துருக்கேன். என்னோட பாடி அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கு. ரெம் என்ன சொல்கிறான்னா, நல்ல வேலை திடீர்னு பார்த்தா ரத்தம் வந்திருக்கும், எதனாலனா இது வரைக்கும் நீ காமிச்ச டெக்னிக்லேயே இது ஒன்று தான் உருப்படியான டெக்னிக். ரெம் வந்து நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணுறான், இது இப்படியே போச்சுன்னா எதனா உனக்கு நடந்துடும், பார்த்துரு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ரெம் உன்னோட கையில் வந்து லைட்டாக ரத்தம் வருது, ஓ அதெல்லாம் ஒரு விஷயமா என்ன. ரெம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்து, டவுட்ஸ், உன்னோட ஸ்கில் மேலே உனக்கே ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது, அதுதான் இங்கே பிரச்சனையே. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த அட்டாக் தோல்வி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் எப்படியோ பிளாக் பண்ணிட்டான், இப்போ என்ன பண்ணுறது. உடனே ரெம் சொல்கிறான், இப்போ நீ போ, ஆனால் என்னால் டாச் பண்ண முடியல, ஆனால் நீ இதேமாரி உன்னோட ஸ்வாடோட கிரிப்பை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ போர்க்காலத்தில் கண்டிப்பாக இறந்து போயிடுவேன். உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ரெம் வந்து இதை கேவலமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இருந்தாலும் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்வாட் ஸ்டாப்புக்கும் ஆப்போசிட் எனிமி ஸ்வாட் ஸ்டாப்புக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா,
என்னோட ஸ்வாட்மேன்ஷிப்பில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. உடனே நம்ம ஹீரோ வந்து ரெம் கூட ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் மறுபடியும். அப்போது ஒரு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் இந்த ஸ்வாட் ஸ்டாப் வந்து கில்லிங் இன்டர்னோட யூஸ் பண்ணும், அப்போ தான் இது ரீச் ஆகும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனோட ஸ்வாட் கிரிப்பை வந்து அவன் இழந்துடுறான். ஸ்வாட் வந்து அவன் கையை விட்டு மிஸ் ஆகிடுது. மறுபடியும் நம்ம ஹீரோ போர்க்காலத்துக்கு போகிறான், அதேமாரி சாகிறான். அதேமாரி வந்து ஆப்போசிட் சோல்ஜர் வந்து சொல்கிறான், உனக்கு நான் மெர்சி காட்டுறேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் கொண்டுறான். மறுபடியும் ட்ரைனிங் எடுக்கிறான் நம்ம ரெம் கூட. அப்போ ஸ்வாட் வந்து கை விட்டு தவறி போயிடுது. மறுபடியும் அதே சோல்ஜர் கையில் இறக்குறான். அவனும் நான் உனக்கு மெர்சி காட்டுறேன்னு கொண்டுடுறான். உடனே அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா 111வது நாள் நம்ம ஹீரோ போகிறான், மறுபடியும் சாகிறான். மறுபடியும் 123வது நாளும் போகிறான், அப்பவும் சாகிறான். கடைசியாக அந்த நாள் வந்து 124வது நாள். அப்போது வந்து ரெம் கூட ட்ரைனிங் எடுக்கும் போது அவனோட ஸ்வாட் வந்து அவன் கையை விட்டு போல. அதுவும் இல்லாமல் ரெம் அவனை பார்த்து சொல்கிறான், நீ என்ன பைத்தியக்காரனா என்ன, அங்கே பாரு உன்னோட கையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு, நீ ஸ்வாடை அந்த அளவுக்கு அழுத்தி பிடிச்சதுனால உனக்கு என்னாச்சு, ஏன் பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிற. உடனே நம்ம ஹீரோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஒன்று நினைக்கிறான், கடைசியாக அந்த எனிமியோட ஸ்வாட் ஸ்டாப் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இதோட சாப்டர் 2 முடிஞ்சு மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.